குறள் சார்ந்த கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவில்லை என்றால் குறளை இழந்து விடுவோம்னு பலர் தப்பாக சொல்கிறாங்க. அடுத்த தலைமுறையை இழந்து விடுவோம். ஒருவரினுடைய பார்வையில் பிழை இருக்கலாம், அது உள்நோக்கமுடையதாக இருக்கக்கூடாது. திருக்குறளிலிருந்து வேறுபடவே கூடாது என்பது இன்னொரு விதமான பக்தி. அது இந்த மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா குலுக்கிட்டு கொடுக்கணும்னா நோயாளியை குலுக்கிட்டு கொடுத்து செத்தே போயிடுவான். ஜென்சின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் திருக்குறளை எந்த உரையோடு கொடுத்தாலும் போய் சேருமான்னு எனக்கு தெரியலை. முருங்கைக்காய் முட்டைக்கோசெல்லாம் சாப்பிட்டு புலி உயிர் பட முடியாது. நான் வள்ளுவருக்கும் வள்ளலாருக்கும் எதிரானவன் அல்ல. வள்ளுவரையும் வள்ளலாரையும் 100 விழுக்காடு என்னால் பின்பற்ற முடியாது. அந்திமலை வாசகர்களுக்கு வணக்கம். நாம் குறள் சார்ந்த நேர்காணல்களை தொடர்ந்து வாசகர்களுக்கு வழங்கி வருகிறோம். நாம் இன்று சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை திரு சுப வீரபாண்டியன் அவர்கள். அவர் குறள் கருத்துக்களை மிக ஆழமாக உள்வாங்கி பேச்சிலும் எழுத்திலும் எப்பொழுதும் பரப்பி வருபவர். குறள் சார்ந்த விவாதங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அவருடைய குறள் ஓங்கி ஒலிப்பதை நீங்கள் கவனித்திருக்கக்கூடும். அவருடைய குறள் வானம் என்பது மிக முக்கியமான ஒரு புத்தகம். நான் அது படித்து பாராட்டி, அது அறத்துப்பாலுக்கு மட்டும் எழுதியிருந்தார். அப்பொழுது பொருட்பாலுக்கும் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார். அவரை நான் இந்த குறள் பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்காக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் வணக்கம். நன்றி. வணக்கம் சார். குறள் பயணம் உங்களுக்கு எப்போ ஆரம்பமானது? 5ஆம் வகுப்பு படிக்கும்போது குறள் ஒப்பித்தல் போட்டியில் அது பரிசு நோக்கியது. குறள் ஒப்பித்தல் போட்டியிலேருந்து தான் தொடங்குது. பாடப்புத்தகங்களில் இருந்தாலும் இந்த ஒப்பித்தல் போட்டிங்கனால ஒரு 30 குறளோ 50 குறளோன்னு நினைவு. அதை மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு ஒப்பித்தது. அப்போ 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிறகு குறள் மீது ஈடுபாடு குறளை படித்தது வேறு, குறளை சும்மா ஒப்பித்தலுக்காக படிப்பது வேறு. குறளை எப்படி படிப்பதுங்கிற ஒரு செய்தி இருக்குது. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த போது பிள்ளைகளை குறளில் நல்லா பயிற்றுவித்திருந்தாங்க. ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஒரு குறள் சொல்லி தலைகீழாக சொன்ன தலைகீழாக பிள்ளைங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு இதை நான் பாராட்டுவேன், நீங்கள் நினச்சிருக்கலாம், தயவு செஞ்சு இதை நிறுத்திடுங்க. தலைகீழாக சொல்லி என்ன பயன் இருக்குது? எனக்கு குறள் அறிந்திருக்கிறார்கள் என்பதை விட குறளின் பொருள் அறிந்திருக்கிறார்கள் என்பது தான் முதன்மையானது. பிள்ளைகளுக்கு பொருளை சொல்லுங்கள். குறள் மறந்து போனாலும் நினைவுபடுத்திக்கலாம், அந்த பொருள் நினைவில் தங்கணும். ஒரு நாளும் தலைகீழாலாம் சொல்லாதீங்க. இது வித்தை அல்ல, ஏன்னா இப்படிலாம் ஒரு சர்க்கஸ் பண்ணுறது அல்ல அப்படின்னு சொன்னேன். அதனால் பிறகு குறளை படிக்க தொடங்கிய போது ஏற்பட்ட ஈர்ப்பு, பிறகு பல்வேறு உரைகள். சரியாக சொன்னால் நான் குறளை ஆழ்ந்து படித்தது குறள் வானம் எழுதிய போது தான். அதான் உண்மை. 20க்கும் மேற்பட்ட உரைகளை ஒப்பிட்டு எழுதினேன். அது என்னுடைய உரை அல்ல. உரை வேற்றுமை சாரங்கபாணி அவர்கள் எல்லாம் கூட சொல்லி. ஆமாம், ஐயா தான் எனக்கு ஆசிரியரும் கூட. பேராசிரியர் சாரங்கபாணி அவர்கள் நான் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஆசிரியர். அவருடைய அந்த குறள் வேற்றுமை, திருக்குறள் வேற்றுமை நூல் இருக்கே, அந்த 3 தொகுதிகளும் தான் திருக்குறள் பற்றிய புதிய பார்வைகளை எனக்கு கொண்டு வந்தது. பிறகு என்னுடைய இன்னொரு ஆசிரியர் ஐயா வாசுப்பா மாணிக்கனார், நான் படிக்கும்போது கல்லூரி முதல்வராக இருந்தார். அவருடைய அந்த வள்ளுவங்கிற நூல் ஒரு 3-4 முறை படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். திரும்ப ஒரு செயற்கை சொற்பொழிவு மாதிரி அமைச்சுக்கிட்டு, செயற்கை சொற்பொழிவு. ஆனால் ரொம்ப ஆழ்ந்த செய்திகள் அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கொண்டது. அவர் உங்களுக்கு ஆசிரியராக இருந்தாருங்களா? வகுப்பு 1-2 எடுத்திருக்காரு, ஆனால் கல்லூரி முதல்வர். நான் படிக்கும்போது சாரங்கபாணி ஐயா தொடர்ந்து வகுப்படுத்துவது மட்டுமல்ல, மாலை நேரங்களில் காரைக்குடி அழகப்பர் பல்கலைக்கழகத்தில் படித்தேன் நான். அப்போ கல்லூரி கலைக்கழகம்னு ஒன்று இருந்தது. அந்த கலைக்கழகத்தில் மாலை வேறு அறிவியல், பொருளாதாரம் படிக்கிற எந்த மாணவர்கள் வேணாலும் தமிழில் ஆர்வம் இருந்தால், கவிதையில், திருக்குறளில் ஆர்வம் இருந்தால் அவர்களுக்கு ஒரு மணி நேரம் வகுப்பு மாதிரி நடத்துவாங்க. எந்த ஒரு காசு கூட எங்கள்கிட்ட கட்டணம் வாங்கியதில்லை. ஆனால் அப்போ தான் யாப்பிலக்கணம் கற்றுக்கொண்டேன். அந்த கலைக்கழகத்தில் தான் பேச்சு போட்டிகளில் கற்றுக்கொண்டோம். அந்த கலைக்கழகத்தில் தான் குறளையும் படிக்க தொடங்கினோம். எனவே ஐயா சாரங்கபாணியார் எங்களுக்கு ஒரு பெரிய முன்னோடின்னு சொல்லணும். ஒரு முறை நான் ஐயாவை சிதம்பரத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு, அவர் சிதம்பரத்தில் இருந்து அறிவிப்பு இல்லை. அப்போ நான் அழைக்க போனேன். அப்போ ஒரு கேள்வி கேட்டார், வீரபாண்டியன் தொடர்ந்து இதில் இயங்கிட்டு இருக்கீங்களான்னாரு. நீங்கள் தான் தட்டி கொடுத்தீங்க, அப்போ ஓட தொடங்கினா இன்னும் நிறுத்தலைன்னு சொன்னேன்.
எனவே சாரங்கபாணியாரோட திருக்குறள் வேற்றுமை நூல் இருக்கு, அது எனக்கு தூண்டுதலாக இன்னும் பல நூல்களையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய வந்துருச்சு. அது அப்படி பார்த்து ஒப்பிட்டு எழுதிய புத்தகம்தான் குறள் வானம். அதை கலைஞர் ரொம்ப பாராட்டியது எனக்கு கிடைத்த அடுத்த ஊக்கம். அது வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. எனக்கு நினைவு 2012 கலைஞர் வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தை, ஐயா தான் வெளியிட்டாங்க. 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் பொருட்பால் எழுதலை. பொருட்பால் எழுத வேண்டும் என்கிற தூண்டுதல் 2 பேர் தான். ஒன்று நீங்கள், இன்னொன்று எங்கள் பேரவையின் பொதுச் செயலாளர் சிற்பி செல்வராஜ். எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பார், நீ இயக்க வேலை வேணாலும் நான் கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த புத்தகத்தை எழுதுங்கம்பார். இப்போ அமெரிக்கா போயிருந்த போது எழுத தொடங்கினேன். 8 அதிகாரம் முடிச்சிருக்கிறேன், குற்றங்கடிதல் வரைக்கும் முடிச்சிருக்கிறேன். எப்போ வந்து தமிழ்நாட்டு மண்ணில் கால் வச்சனோ அப்போலேருந்து வேறு வேலை அதை எழுத முடியல, முடிச்சிருவேன். இந்த புத்தக கண்காட்சிக்குள் குறள் வானம் பொருட்பால் முழுவதும் அல்ல, 70 அதிகாரம் முதல் தொகுதி வந்துடும், 25 அந்த முதல் அரசியல் மட்டும் வந்துடும் நினைக்கிறேன். உங்கள் குறள் வானம்ல அந்த அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக குறள் பொருள் படித்து ஒரு விதமான அயர்வு ஏற்படும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஒவ்வொன்று சாப்டராக எழுதியிருந்தீங்க. ஒவ்வொரு சாப்டர் அந்த அப்ரோச்சுங்கிறது ஒரு புதிய அனுபவம். அந்த ஒரு சாப்டர், அதற்குள் இருக்கிற நுட்பங்கள், எல்லா குறளுக்கும் நான் அதுக்கு பொருள் சொல்லலை. எங்கே எந்த குறளில் சில நிறைய உரை வேறுபாடுகள் வருதோ அதை குறிப்பிட்டு இந்த வார்த்தை நயங்களை கூட மகன் உதவிக்க தந்தைக்கு, ஆமாம், நன்றி உள்ள உதவியும் நல்ல அற்புதமாக கையாண்டிருப்பீங்க. எனக்கே ஏற்பட்ட குழப்பம் அது. மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றின்னு வருது, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, தந்தை மகற்காற்றும் நன்றின்னு வருது. தந்தை என்னத்தை நன்றி, தந்தை உதவி செய்வார், பையன் தானே நன்றி. நன்றி என்பதும் உதவி என்பதும் ஒரே பொருளில், நன்மை என்கிற பொருளில் வந்து. பாலகிருஷ்ண சார் ஒரு வாட்டி கேட்டேன், எப்படி சார் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சார் சொன்னார், ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை சரவணன், பெற்றவன் தானே நன்றி சொல்ல வேண்டும்ட்டு. குழந்தையை பெற்றவன் இல்லையா, இங்கே அவனுக்கு கிடைச்சிருக்கு, அதில் பெற்றவன் நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார். சார், உங்களுடைய திருக்குறள் பற்றி அதில் குறள் வானம் ஒரு முயற்சி அப்படின்னா கூட, திருக்குறள் நீங்கள் முழுமையாக ஒரு பார்வை, அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வள்ளுவரே பெயர் வச்சுட்டாரு, அறம் பொருள் இன்பம்னு. அதனுடைய சாரமாக நான் இன்னும் 3 சொற்களை நான் சொல்வது உண்டு. அறம், அறிவு, அன்பு. அதுதான் திருக்குறள். அறம், அறிவு தான். அவர் அறத்தையும் அறிவையும் பெரும்பாலும் இணைத்து தான் பார்க்கிறார். எனக்கு 2 குறள் வரிகள், அறம் என்றால் என்ன, அறிவென்றால் என்ன, 2க்கும் ஒரு குறளில் கூட அல்ல, ஒரு 3 சீர்களில் சொல்லப்பட்டிருக்கிற விடை வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அறத்துப்பால் என்று 380 குறட்பாக்கள் இருந்தாலும் 3 சீர்களில் வள்ளுவர் சொல்கிறார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அறம். ஆதல் அனைத்து அறம், அவ்வளோதான். அறிவுன்னா என்ன, அறிவுக்கு 1000 விடைகள் உண்டு. நன்றின்பால் உய்ப்பது அறிவு, ரொம்ப சுருக்கமாக. அப்போ நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்பது அறத்தோடு சேர்ந்தது அறிவு. அதை எல்லா திறன்மையையும் அவர் அறிவுன்னு சொல்லலை. அப்போ அந்த அறிவுக்கு என்ன பேர், அது கார் அறிவுங்கிறார் 287வது குறளில். அது இருள் சூழ்ந்த அறிவு. நான் விளையாட்டாக கூட்டங்களில் சொல்லுவேன், நம்ம வீட்டு கதவையே சில நேரத்தில் நமக்கு திறக்க முடியல, அடுத்தவன் வீட்டு கதவை இருட்டில் ஒருத்தன் திறக்கிறான், நான் புத்திசாலி தானே, அதுக்காக அடுத்த நாள் அவனை கூப்பிட்டு பொன்னாடை போட்டி பாராட்டு விழாவை நடத்துகிறான். அது புத்திசாலித்தனம் தான், ஆனால் அறிவில்லை. ஏனென்றால் நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அதுக்கு விளக்கம் சொன்னவர் வள்ளுவர் தான். எது நன்மையை நோக்கி செல்லுகிறதோ அதுதான் அறிவு. அறத்தையும் அறிவையும் பிரிக்க முடியாமலேயே பல இடங்களில் அவர் விளக்கம் சொல்லிக்கிட்டே போகிறாரு. எனவே அறம், அறிவு, காமத்துப்பால் அன்பு தான். கடைசியாக இப்போது நான் கவிஞர் புகழேந்தியனுடைய ஒரு கவிதையை படிச்சுட்டு இருந்தேன். அன்பு தான். காமம் விடைபெற்று சென்ற வழியிலிருந்து காதல் உள்ளே நுழைகிறது, அதை வழி அனுப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. வயதெல்லாம் தாண்டியது காதல். முன்பு இரவு நேரத்தில் கூடல் முடிந்த பின் காலையில் நீ காலந்தாழ்ந்து எழுந்தால் உன் தலைகோதி விட்டு நான் வெளியில் வருவேன். இப்போது நீ காலந்தாழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தால் உன் மூக்கருகில் என் விரல்களை வைத்து பார்க்கிறேன்.
உனக்கு சுவாசம் இருந்தால் என் சுவாசம் வீழ்கிறதுன்னு புகழேந்தி எப்போன்னா வயதான காலத்தில். முன்பெல்லாம் ஆளுக்கு ஒரு செல்லப்பெயர் வைத்து அழைத்து கொண்டோம். இப்போது நம் இருமலே போதுமானதாக இருக்கிறது ஒருவரை இன்னொருவர் அழைப்பதற்கு. அந்த புரட்சி கவிஞருக்கு அப்புறம் அந்த முதியோர் காதலை சேலத்தை சார்ந்த கவிஞர் புகழேந்தி எழுதியிருப்பார். எதுக்கு சொல்கிறேன்னா, காமத்துப்பால் காமம் என்பதை வள்ளுவர் புறக்கணிக்கலை, மற்ற அறநூல்கள் மாதிரி. அது வாழ்வின் ஒரு பகுதி. எது வாழ்வின் ஒரு பகுதியோ, எது இயற்கையோடு இயைந்ததோ அதை புறக்கணிக்க வேண்டியதில்லை, புறக்கணிக்க முடியாது. இந்த இரண்டையும் புரிந்து கொண்டு தான் நீங்கள் வேறு எந்த அறநூல்லையும் நாலடியாரில் கூட 4 பாட்டு தான் இருக்குது. திருக்குறள் தான் அறத்துப்பாலுக்கு அவ்வளவு முதன்மை கொடுக்கிறது. காரணம், அது காதலாக இருந்தாலும் காமமாக இருந்தாலும் அடித்தளம் அன்பு தான். இந்த 3ஐயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அறம், அறிவு, அன்பு மையமாக இருப்பது அறிவு. அறிவு தான் இயக்க முடியும். எதிரதாக காக்கும் அறிவுங்கிறார். ஒரு தொலைநோக்கு இல்லாத அறிவு பயன்படாது. எதிரதாக காக்கும் அறிவு, எப்போதும் அறத்தோடு சேர்ந்து இயங்குவது அறிவு. அறத்தின் அறிவின் அடிப்படையில் இயங்குவதே அன்பு. அந்த அன்பு அறிவற்ற அன்பாக இருந்தால் ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். நம்ம விளையாட்டாக சொல்லுவாங்கள்ல, இந்த மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா குலுக்கிட்டு கொடுக்கணும்னா நோயாளியை குலுக்கிட்டு கொடுத்து செத்தே போயிடுவோம். அது அன்பு தான். ஆனால் அறிவற்ற அன்பு, அறிவற்ற அன்பு நிலைக்காது. அறிவு தான் அறம் எது என்பதையும் அது. அதாவது அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று சொன்ன வள்ளுவர் தான் அறிவினால் ஆகுவதுண்டோன்னு கேட்டார். மனித நேயமும் அன்பும் இல்லை என்றால் அந்த அறிவு எதுக்குடா பயன்படும்? மரம்போல் ரொம்ப பல இடங்களில் அந்த அறிவு பற்றியதும் ரொம்ப கவனமாக காரறிவு என்கிற ஒரு சொல்லையும் வள்ளுவர் பயன்படுத்துகிறார். எனவே அறிவு மையமாக இருக்கிறது, அறம் நோக்கியதாக இருக்கிறது. அறங்கிறதுக்கு ரொம்ப தேட வேண்டாம், மனசு தூய்மையாக இருந்தால் அது அறம் அப்படின்னு ஒரு விடையும் சொல்லியிருக்காரு. இதுதான் திருக்குறள் பற்றிய என்னுடைய பார்வை. எனவே திருக்குறளை அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட எப்படி கொண்டு போக, பாடப்புத்தகமாக வச்சு கொண்டு போக முடியாது எனக்கு தெரியும். பாடப்புத்தகம் போதே ஒரு ஒவ்வாமை வந்து சேரும். மிக இயல்பாக இந்த குறள் சார்ந்த கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவில்லை என்றால் குறளை இழந்து விடுவோம்னு பலர் தப்பாக சொல்கிறாங்க. அடுத்த தலைமுறையை இழந்து விடுவோம். அதுதான் உண்மையானது. குறள் அவர்களை காப்பாற்றணும், அவர்கள் குறளை காப்பாற்றலாம். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் தொடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். அறிவு இது சொன்னீங்க, மனத்துக்கள் மாசில்நாதல் அனைத்தாரன் அப்படின்ட்டு. அதில் அடுத்த வரி ஆகுல நீர பிற அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற அறங்கள் எல்லாம் ஆரவாரத்தன்மை உடையவை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம வந்து தர்ம சாஸ்திரங்கள் வந்து அறங்கள் 12, 16, 32லாம் நம்ம அகராதியில் பார்க்குறோம். இந்த ஒட்டி எனக்கு ஒரு கேள்வி எழுது. அது வந்து தர்மசாஸ்திரம் வந்து அப்ரிட்ஜ் ஆஃப் தர்மசாஸ்திராஸ் என்று நாகசாமி அவர்கள் எழுதியது. அதுக்கு வந்து தமிழண்ணல் வந்து எதிர்வினையாற்றியிருந்தாங்க. நாகசாமியினுடைய பழுதடைந்த கண்ணாடியும் பார்வை கோளாறுகளும் அப்படின்ட்டு. அது கல்வி புலத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான புத்தகம். இயக்கம் சார்ந்து அதை வந்து எப்படி அதுக்கு எதிர்வினை ஆற்றப்பட்டது, அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம். ஐயா தமிழண்ணல் அவர்களே விடை எழுதிய பிறகு நாம் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. நண்பர் மஞ்சை வசந்தன் ஒரு புத்தகமே கொண்டு வந்திருக்கிறார். மிக நல்ல நூல் அது. எல்லாம் சான்றுகளோடு எப்படி திருக்குறள் மாறுபடுகிறது இல்லை, திருக்குறள் எப்படி அதற்கு எதிராக, திருக்குறளுக்கு எதிராக நிற்கிறது அது என்பதை காட்டியிருக்கிறார். நீங்கள் சொன்ன அந்த ஆகுல நீரப்பறங்கிறதும் ரொம்ப அழுத்தமான தொடர். அறம் நல்லது, அதன் நோக்கம் என்னங்கிறது தான். வெறும் விளம்பரத்துக்காக தெருக்கூட்டுவது அல்ல. குப்பையெல்லாம் கொண்டாந்து போட்டுட்டு அப்புறம் குப்பை எடுக்கிறது அது அல்ல. எனவே அறம் என்பது ஆரவாரம் அல்ல. அறம் என்பது அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது கூட இல்லை, அகம் சார்ந்தது. அப்போது இந்த அறத்துக்கும் நாகசாமி அவர்கள் குறிப்பிடுகிற வடமொழிகளில் இருக்கிற தர்மத்திற்கும் பாரதூரமான வேறுபாடு உண்டு. அறம் வேறு, தர்மம் வேறு. தர்மம் என்று அவர்கள் சொன்னால், தர்மம் என்பதற்கு நீதி, அறம் என்றெல்லாம் பொருள் சொல்கிறோம். ஆனால் தர்மம் என்று அவர்கள் சொல்லுவது வர்ண தர்மம் தான். ரொம்ப நீங்கள் கவனமாக அதை எடுத்து பார்த்தால் எல்லா இடத்திலேயும் வர்ண தர்மத்தை தான் அவர்கள் தர்மம் என்று சொல்லுகிறார்கள். எனவே அது அல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதே குறள் காட்டும் அறம். வர்ணத்துக்கு எதிரான இடத்தில் தான்
குறள் நிற்கிறது. அதை கொண்டு வந்து இதில் அடக்குவது, அதிலிருந்து இது வந்தது என்று சொல்லுவதெல்லாம் திட்டமிட்டே குறளை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்பது. அது தற்செயல் நிகழ்வு கூட இல்லை, அதை திட்டமிட்டுத்தான் செய்கிறார்கள். அதற்கு தமிழன் அவர்கள் விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் இயக்க ரீதியாகவும் பெரியார் திடலில் அதை கண்டித்தே ஒரு பெரிய கூட்டம் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் நடந்தது. எப்போதும் நான் பேசும்போது நான் சொன்னேன், எந்த ஒரு புத்தகத்தையும் விமர்சனம்லாம் செய்யலாம், ஆனால் எந்த புத்தகத்தையும் நான் கிழித்தெறியப்பட வேண்டிய, கொளுத்தப்பட வேண்டிய புத்தகம்னு சொன்னதில்லை. இந்த புத்தகத்தை அப்படி சொல்ல நேர்ந்திருக்கிறது சொன்னேன். ஏன்னா அகசாமியினுடைய புத்தகம் என்பது திட்டமிட்டு வஞ்சகமாக எதிர்கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற ஒரு நூலாக இருக்கிற, ஒருவரினுடைய பார்வையில் பிழை இருக்கலாம், அது உள்நோக்கமுடையதாக இருக்கக்கூடாது. நீங்கள் பிழை என்பது எல்லோருக்கும் வரும். என் புத்தகத்தில் தப்பு இருக்குன்னா சொன்னால் திருத்திக்கலாம், இல்லை நான் தப்பு இல்லைன்னு வாதிடலாம். தப்புன்னு தெரிந்தே எழுதுவது வேறு, தன்னெஞ்சறிவது பொய்யற்க. அந்த புத்தகம் நெஞ்சறிந்து சொல்லப்பட்டிருக்கிற பொய் அது. நாம் இது உயர்ந்தது அது தாழ்ந்ததுங்கிற சண்டைக்காக சொல்லலை. இது வேறு அது வேறுன்னு சொல்கிறேன். இரண்டையும் நான் அடுக்குகளாக எது உயர்ந்ததுன்னு கூட பேசலை. இது வேறு அது வேறு. அது முழுக்க வருணம் சார்ந்த, நீ இன்னொரு வருணத்தவனுக்கு உள்ள பணிகளை அவனை விட சிறப்பாக செய்தாலும் ஏற்கக்கூடியதன்றுங்கிறதான் நீங்கள். எனவே அதை எப்படி செய்கிறோம் என்பது அல்ல, எதற்காக செய்கிறோம் என்பதல்ல, யார் செய்கிறார்கள், ஒரு பணியை யார் செய்கிறார்கள் என்பதுதான். யார் செய்ய வேண்டும், இந்த பணியை இவர்தான் செய்ய வேண்டும், இதை வேறு யாரும் அங்கே வரக்கூடாது, இந்த இடத்துக்கு வேறு யாரும் போக மாட்டார்கள். ரெண்டுக்கும் இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கிளாஸ் 1 கிளாஸ் 2 தானே கேட்குறோம், சில நேரங்களில் கிளாஸ் 3 கேட்குறோம். கிளாஸ் 4 இடஒதுக்கீடு யாருமே கேட்கல, கிளாஸ் 4க்கு யாருமே போகலை, அது இவர்களுக்குத்தான் என்று ஒதுக்கப்படுகிறது. இவை எல்லாவற்றுக்கும் எதிராகத்தான் திருக்குறள் பேசுகிறது. அதை கொண்டு வந்து இந்த பானைக்குள் அந்த யானையை அடைக்க முயற்சி செய்வது நாணயமானதில்லை. அவ்வளோதான். அது தவறாக இருக்கிறது, கருத்து அது நாணயமற்றதாக இருக்கிறது. இப்போ நான் வந்து இறை நம்பிக்கை உள்ளவன். இப்போ நான் வந்து அதில் திருக்குறளில் படிக்கிறேன், திருக்குறள் எனக்கு உள்ள ஆர்வம் இருக்குது. அதில் வந்து நான் கடவுள் பெயர்கள்லாம் வரப்படுறத பார்க்குறேன். உங்களுடைய உரையில் ஒன்று சொல்லியிருந்தீங்க, அவர் என்ன பகுத்தறிவு விஷயம் பிரச்சாரம் செய்யவோ வந்தார், அவர் இருக்கிற உலக நடப்புகளை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நீங்கள் சொன்ன விதம், நிறைய விஷயங்கள் அதுலேருந்து எடுத்து செய்யவல் அப்படிங்கிறது ஏன் பயன்படுத்துகிறாரு, தாமரைக்கண்ணன், அதுக்கு உதாரணம் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க, அணில் மாதிரி உதவுனா அப்படிங்கிறது ராமாயணத்துலேருந்து வந்தது. அதுமாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அது அந்த பிரச்சாரம் இல்லைன்ட்டு. அதை நோக்கி கொஞ்சம் விரிவாக நீங்கள் சில கருத்துக்களை சொல்ல முடியுமா? எனக்கு வள்ளுவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததா இல்லையாங்கிற பெரிய ஆராய்ச்சிக்குள் நான் போகவே இல்லை. இருந்தால் இருந்து விட்டு போகட்டும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியம். மக்களுக்கு நன்மைகளை சொல்ல வந்தவர் மக்கள் மொழியிலே தான் அவர் பேசுவார். சில இடங்கள் ஆய்வுக்குரியனவாக இருக்கின்றன. 1330 குறட்பாக்களில் எந்த இடத்திலும் கடவுள் என்ற சொல்லை வள்ளுவர் பயன்படுத்தவில்லை. இறைன்னு பயன்படுத்துகிறார், இறைவன்கிறார், தெய்வங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார். ஆனால் அதையெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தோர்களைத்தான் தெய்வம் என்று வைக்கப்படும் என்கிறார். அது ஒரு செய்தி. இன்னொரு இடத்துல தெய்வத்தால் ஆகாதனின்னு ஒரு குறள் தொடங்குது. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ரொம்ப கவனமாக அந்த சொற்கள் இருக்கின்றன என்று எனக்கு தோன்றுகிறது. முயற்சி வெற்றி பெறும். எந்த முயற்சி என்றால், ஏன்னா உழைப்பில் 2 இருக்குது இல்லையா, அறிவு சார்ந்த உழைப்பு, உடல் சார்ந்த உழைப்பு. முயற்சி தன் மெய் வருத்த கூலி தருங்கிறார். உடல் சார்ந்த உழைப்பை தான் சொல்கிறேன்னு வேற. எனவே உடல் சார்ந்த உழைப்பு தெய்வத்தால் முடியாததை கூட தெய்வத்தால் ஆகாதெனுங்கிறதே எனக்கு தெரிஞ்சு நாத்தியிருந்தாது. அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பது தான் கடவுள் நம்பிக்கை. அதனாலேயே நாம் அவர் பெரியாரினுடைய கருத்துக்களை சொன்னார்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவர் தாமரை கண்ணான், இந்திரன் எல்லா சொற்களையும் பயன்படுத்துகிறார். ஆனால் எப்படி பயன்படுத்துகிறார்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சிற்றின்பம் பேரின்பம்ங்கிற சொற்களை எல்லாம் குறள் எப்படி ஆள்கிறது. நான் அறிந்த வரையில் சிற்றின்பம் என்கிற சொல் ஒரே ஒரு இடத்தில் தான் வருகிறது. அது வெகாமை என்கிற அதிகாரத்தில். வெகுதல், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுதல். அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுதலைத்தான் வள்ளுவர் சிற்றின்பம் என்கிறார். ஆனால் சிற்றின்பம் என்று சொல்லப்படுகிற காமத்தை தாம் விழ்வார் தோடின் துயில்வதை விட இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகுங்கிறார். தன் காதலர் தோடில் சாய்ந்து
மகிழ்வதை காட்டிலுமா உங்கள் தாமரை கண்ணான் உலகு இனிமையானது, இதாண்டா பேரின்போங்கிறாரு. இதெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இறை என்கிற சொல்லையும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படுங்கிறார். இந்த வைக்கப்படுங்கிற சொல்லையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். இதுலேயே வருது, கடவுள் வாழ்த்துலேயே இறை வருது. கடவுள் வாழ்த்துக்கு கலைஞர் தான் வழிபாடுன்னு தலைப்பு அதிகாரத்தை மாற்றுறாரு. அதுதான் சரியானது என்று பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தம் எழுதுகிறார். ஆசா ஞானசம்பந்தம் கருத்துக்கள் எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் அவர் ஒரு பெரிய தமிழறிஞர் என்பதில் யாருக்கும் வேறுபாடு இருக்க முடியாது. வழிபாடு என்பது தான் சரியான தலைப்புன்னு முற்றுரா சிந்தனைகள்ங்கிற தன்னுடைய புத்தகத்தில் ஆசாஞா எழுதியிருக்கிறார். எனவே கடவுள் பற்றிய வள்ளுவரின் பார்வை என்ன? பகவன்னு சொல்லு, வாலறிவன், எல்லா சொற்களும் வருது. வாலறிவன்னா மிக தூய்மையான அறிவை உடையவன்கிறார். பகவன் என்கிற சொல் பகவான் இல்லை, நான் அப்படி கருதலை. ஏன்னா வடமொழி சொற்களை மிக குறைவாக கையாண்டிருக்கிற திருக்குறள் முதல் அதிகாரத்தில் முதல் குறளிலேயே பயன்படுத்தும் நான் நினைக்கல. பகவு என்றால் கதிர் என்பது தமிழில் இருக்கிற இயல்பான பொருள். பகவு கதிர் என்றால் பகவன் கதிரவன் தான். எனவே கதிரவன் தான் தொடக்கம் என்று அப்போது கருதப்பட்டதா. இன்றைக்கி அது பெருவெடிப்பு கொள்கை என்று இன்றைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் சூரியன்லேருந்து வெடித்து சிதறிய ஒரு துண்டு, கவிஞர் கண்ணதாசன் கூட கதிர் வெடித்து பிளம்பு விட கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்று, எந்த கடலில் விழுந்ததுங்கெல்லாம் பின்னாடி வருகிற கேள்வி. கடல் ஒன்றும் தனியாக இல்லை. எனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் எழுதியது போது மக்களினுடைய நம்பிக்கை மக்களை மாற்றுவதும் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதும். எப்போதும் ஒரு எழுத்தாளன் அப்படி தான் இருக்க முடியும். வெறுமனே எல்லாவற்றையும் எதிரொலிப்பது கண்ணாடியின் வேலை, எழுத்தாளரின் வேலை அல்ல. எதிரொலிகளும் இருக்கும், வழிகாட்டுதல்களும் இருக்கும். அதுதான் இலக்கியத்துக்கும் எழுத்துக்கும். திருக்குறள் அதாவது மக்கள் பின்னால் நடப்பதும் மக்களை வழி நடத்துவதும். பெரும்பாலும் வழி நடத்துகிற இலக்கியமாகத்தான் திருக்குறள் இருக்கிறது. மக்கள் மொழியை, மக்கள் நம்பிக்கைகளை, மக்கள் இயல்புகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடும். அதில் ஒன்றும் பிழை இல்லை, அது இயற்கையானதும் கூட. அதனால்தான் பெண்களை பற்றி பேசுகிற போது அவர் அந்த பெண் எல்லாவற்றையும் ஒரு பெண் கவனித்து கொள்ள வேண்டும் இல்லாள்ங்கிற வரைக்கும் அவர் சொல்கிறார். அதெல்லாம் அன்றைய மரபு. நான் அதை என்ன 2 செய்தி சொல்கிறேன்னா, அதற்காக வள்ளுவரை தூக்கி எறிந்து விடக்கூடாது. வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு என்பதற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விடவும் கூடாது. அவரை மெய்ப்பொருள் ஆமாம், மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது தான் வள்ளுவனே சொல்லி தந்திருக்கிற பாடம். நீ அவர் அறிவுக்கு வருகிற போதே அவர் வைத்திருக்கிற அந்த படிக்கற்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படியாக தான் அழைச்சிட்டு போகிறாரு. கல்வி, கல்லாமை, கேள்வி, பிறகுதான் அறிவுடைமை. இந்த கல்வி, கல்லாமை, கேள்வி 3 அறிவுடைமைக்கான பாதை. கல்வி நேர்மறையிலும், கல்லாமை எதிர்மறையிலும், கேள்வி என்பது மாற்று வழியாகும், ஒரு மாற்றுப்பாதையாக. கற்றிலன் ஆயினும் கேட்க. ஆக கற்றல் தான் முதல்ல. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று சொன்னால் கூட அது ஊன்றுகோல் தக்கது உடைத்துங்கிறார். ஒரு ஊன்றுகோல் மாதிரி. அப்போ காலுக்கு அடுத்தது தான் ஊன்றுகோல். கால் வேலை செய்யலைன்னா, கல்வி இல்லை அப்படின்னா கேள்வியாவது இருக்கட்டும். கேள் என்று சொன்ன வள்ளுவர் ரொம்ப கவனமாக, நம்ம சொன்னோம்னு இவன் எதையாவது கேட்டுட்டு நீங்கள் தானே சொன்னீங்கன்னு பேசக்கூடாதுன்னு இணைத்தானும் நல்லவை கேட்கனார். கேளுன்னு சொன்னார். படி, கற்க, கற்றிலனாயினும் கேட்க, இணைத்தானும் நல்லவை கேட்க. இது 3 தொடரையும் ஒன்றாக வைத்து பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் சார். இப்போ வள்ளுவர் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்யறதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க. அவருடைய நம்பிக்கையை பற்றியெல்லாம் அவர் விஷயங்கள்லாம் தெளிவாக சொன்னீங்க. இப்போ இன்னொரு கருத்து தொடர்ந்து பொதுவெளியில் வைக்கப்பட்டே வருது. தந்தை பெரியார் அவர்கள் திருக்குறளை தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் அப்படின்னு சொன்னார். மாணவர்கள் அடிக்கடி கேட்காங்க, எங்கே சொல்லியிருக்காரு சார், எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. உங்களுக்கு எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். எங்கேயும் அப்படி சொல்லலைங்க. அவங்க விடுதலை இதழில் இந்த தேதியெல்லாம் சொன்னாங்க. அந்த இதெல்லாம் எடுத்து பார்த்தாச்சு, எதுலேயும் அப்படி இல்லை. கம்பராமாயணத்தை பற்றி பேசுகிற போது ஒரு இடத்தில் அப்படி சொல்கிறார். எதுக்காக சொல்கிறான்னா, அதில் அழகிய உவமைகள் இருக்குது, கற்பனை இருக்குது, எல்லாம் சரியா. அதுக்காக சொல்லப்பட்டிருக்கிற பொருள் தப்பாக இருக்குல்ல. தங்கத்தட்டில் வைத்து கொடுப்பதால் மலம் ஏற்றதாக கம்பராமாயணத்தை பற்றி அந்த விவாதம் வரும்போது சொல்கிறது. கம்பராமாயணத்தை பற்றி சொல்கிறார்.
குறளை திருக்குறளை பற்றி விமர்சனங்கள் நிறைய இருக்கு இருக்கு. அது ஐயாட்ட இந்த இல்லைன்னு வார்த்தை சொல்லல. வந்து திருக்குறளை பற்றி அப்படி சொன்னதில்லை. எங்கேயும் இல்லை. இது வரைக்கும் அவங்க எங்கேயா சொன்னான்னு கேட்டால் அவங்க என்ன ஒரு விடை சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நாட்டுடைமை ஆக்குங்க எடுத்துக்காட்டுறோம். அப்போ இப்போ எப்படி சொன்னேன்? இப்போ நாட்டுடைமை ஆக்கலை இல்லை, இப்போ எங்கேயும் சொன்னேன். இப்போது அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு ஐயாவின் சொற்கள்லேயே சொல்ல வேண்டுமானால் அறிவு நாணயமுடையவர்கள் அப்படி பேசலாம். இவங்களை பற்றி நம்ம அதுக்கு மேலே சொல்ல வேண்டியதில்லை. இரண்டாவது என்ன, ஐயா சொல்கிறார், எனக்கு திருக்குறள் பற்றிய ஒரு நல்ல கருத்து முதல்ல இல்லை. பாவே மாணிக்க நாயக்கனார் போன்றவர்கள் சொன்னதற்கு பிறகு இந்த புலவர்கள் சொன்ன போதெல்லாம் எனக்கு நம்பிக்கை வரலேங்கிறாரு. புலவர்கள் அவர் நம்ப மாட்டார். பாவே மாணிக்க நாயக்கர் போன்றவர்கள் சொன்ன பிறகு நான் படித்து பார்த்தேன். நான் உரைகளை படிச்சுட்டு, குறிப்பாக பரிமேலழகர் உரையெல்லாம் படிச்சுட்டு தப்பாக நினச்சிட்டேன். நான் பரிமேலழகர் மக்கட்பேறு என்பதையே புதல்வரை பெறுதல்னு தான் எழுதுகிறாரு. அதை படிச்சுட்டு தப்பாக நினச்சிட்டேன். இப்போ நான் படிக்கிற போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது. அப்போதும் ஐயா சொல்கிற வார்த்தை என்னென்னா, நல்லா இருக்குங்க, 10க்கு 4 பழுதில்லாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறார் அவருடைய இயல்பில். எங்கெல்லாம் அவர் குறிப்பாக இந்த பெண்ணிய பார்வையில் குறளில் பல இடங்களில் வேறுபடுறாரு. சொர்க்கம் நரகம் போன்றவைகள் எல்லாம் பெரியார் வேறுபடுறார். திருக்குறளிலிருந்து வேறுபடவே கூடாது என்பது இன்னொரு விதமான பக்தி. அப்படிலாம் இருக்க வேண்டியதில்லை. குறளை சொல்லலாம், திருக்குறளிலிருந்து மட்டும் இல்லை, பெரியார்ட்டிருந்தும் பெரியாரிடமிருந்தும் வேறுபடுகிற இடங்கள் இருந்தால் அதில் என்ன கடவுள் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்து அது அவருக்கு உடன்பாடு இல்லை. அது நான் தலைவர்கிட்டயே கலைஞர்கிட்ட கேட்குறேன். ஐயா வந்து கடுமையாக சொல்லியிருக்கிறாரு, கடவுள் வாழ்த்தை தூக்குன்னா ஒரு முட்டாள்தனத்தை எடுத்துனா இன்னொரு முட்டாள்தனத்தை கொண்டு போய் இங்கே தமிழை என்ன வாழ்த்திட்டு இருக்கிறேங்கிறார். பெரியார் சொல்லுவது அறிவு சார்ந்த ஒரு செய்தி. மொழியை கற்றுக்கொள், வாழ்த்தி கொண்டு இருந்த என்ன பயன் இருக்குது, சும்மா வாழ்த்துறது அது. ஆனால் மனித வாழ்வு, மானுட சமூகம் என்பது அறிவும் உணர்வும் கலந்தது. உணர்ச்சிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் அங்கே உண்டு. முழுக்க முழுக்க அறிவார்ந்த நிலையிலேயே வாழ முடியாது. அதுக்கு கலைஞர் சொன்ன பதில் இதுதான். ஐயா வந்து தமிழ்தாய் வாழ்த்தை இப்படி சொல்லியிருக்காரு, உண்மைதான். அப்படி சொன்னால் தான் அது ஐயா, இப்படி செஞ்சால் தான் நாம் என்ன, நாம் மக்களினுடைய உணர்வுகளுக்கும் ஏற்ப ஒரு இடத்த வெறுமையாக விட முடியாது. அதற்கு ஒரு மாற்று வேணும். மொழி சார்ந்து, மொழி தான் நம்மை வாழ வைக்கிறது, மொழி தான் நம்முடைய சிந்தனைகளுக்கு வடிகாலாக இருக்கிறது. மொழி இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. ரொம்ப சுருக்கமாக சொன்னால் மொழி இல்லாமல் வாழ முடியாது. எனவே அந்த மொழி வாழ்த்து வச்சோம் அப்படின்னு சொன்னார். ஐயாட்ட அப்படி கருத்து வேறுபாடுகள் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் சொல்லாததையெல்லாம் சொல்லிவிட்டு எங்கே சொல்லியிருக்காருன்னு கேட்டால், நீங்கள் நாட்டுடைமை ஆக்குங்கள் என்று சொல்லுகிறவர்களின் நாணயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ சார், இப்போ புதிய தலைமுறை, இப்போ 2K கிட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த தலைமுறை வந்துச்சு. நான் கூட திருக்குறள் வந்து 2K புக் ஃபார் 2K கிட்ஸ்னு சொல்லுவேன். அது வந்து இன்றைக்கி அவங்க படிக்க வேண்டிய புத்தகம்னு சொல்லிட்டு. அப்படி வரும்பொழுது அவர்களுக்கு வந்து பரிமேலழகர் உரையை பற்றி நான் பேசும்போது, சார் அடிக்கடி பரிமேலழகர் உரையை பற்றி அவர் வந்து உரை வந்து ஒத்துக்க முடியாதுன்னு நிறையவே சொல்கிறாங்க சார். அப்படி என்ன சார் அதில் ஒத்துக்க முடியல, எங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து அந்த ஒரு மனுதர்ம சிந்தனைகளை இதில் கொண்டு வந்து சேர்க்கிறார். நிறைய இடங்கள் அப்படி இருக்குது. பரிமேலழகரினுடைய நுண்மான் நுழைவுலத்தை நாம் குறைச்சி மதிப்பிட முடியாது. முதலில் வந்த 10 உரையாசிரியர்களில் 10ஆவதாக வந்தவர் பரிமேலழகர். முதல் 5 உரைகள் கிடைக்கல, கிடைத்த 5 உரைகளையும் கடைசி அவர் தான் இந்த அதிகார வரிசையெல்லாம் தீர்மானித்தவர். திருக்குறளுக்கு அவர் செய்திருக்கிற தொண்டு மிக பெரியது. அதே நேரத்தில் அவரால் இந்த இடங்களிலிருந்து வெளியே வர முடியலை. அறத்தாறு என்றால் சொர்க்கத்திற்கு வழின்னு எழுதுவது எப்படி சரியாக இருக்கும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி புதல்வரை பெறுதல்ங்கிறதுக்கு திருக்குறளில் எந்த இடத்துலையும் இல்லை. புதல்வியை பெறுதல் பற்றி வள்ளுவர் பேசலையா என்ன? அதே நேரத்தில் பல இடங்களில் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனைன்னு வருது. அது தொல்காப்பியத்திலேயே இருக்கிறது. ஆடுவை குறிக்கிற போது அது பொதுவாக மகடுவுக்கும் பொருந்தும் என்று தொல்காப்பியத்திலே இருக்கிறது. அதாவது ஆண் என்கிற பெயரை சொன்னால் அது பெண்ணையும் சேர்த்தே குறிக்கும் என்று இருக்கிறது. எனவே பரிமேலழகருக்கு அந்த பழைய வைதீக சிந்தனைகளில் ஒரு பற்றுதல் இருக்கிறது. மிகப்பெரிய தமிழ் பேரறிவும் இருக்கிறது. இரண்டும் கலக்கிற போது சில இடங்களில் சிக்கலாக இருக்குது. நீங்கள் 2K கிட்ஸில் இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த ஜென்சின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் திருக்குறளை எந்த உரையோடு கொடுத்தாலும் போய் சேருமான்னு எனக்கு தெரியலை.
அது ஏதாவது நம்ம அந்த சித்திரக்கதைகளாக, ஏன்னா பிரிண்ட் மீடியாவிலேருந்து நம்ம பிள்ளைங்க போயிட்டாங்களோன்னு கவலையாகவே இருக்கிறது. பெரும்பாலும் இப்படி படித்த காலம் போய் இப்படி தள்ளுகிற காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இயல்பாக ஒன்று சொல்லப்படுவது உண்டு, அப்துல்லா மலைக்கு வரவில்லை என்றால் மலை அப்துல்லாட்ட போயிடணும்னு. அந்த பிள்ளைகள்கிட்ட நாம் போக வேண்டும். எந்த வடிவத்தில் போகணும், அதை இன்றைக்கி பிள்ளைகளுக்கு பிடித்த வடிவம் என்றால் ரீல்ஸ் தான், ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் தான். அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? உழைப்பு தேவைப்படுது. நான் உட்கார்ந்து வெறும் குரல்வானம் எழுதுவது உங்களைப் போல குரலில் ஆர்வம் உள்ளவர்களுக்காகவே தவிர, அது இப்போதைக்கு இருக்கிற 20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் அது போய் சேராது. சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. முயற்சி செய்யலாம், என்னென்னு சிந்திக்கலாம். நீங்கள் நவீன வடிவங்களில் கொண்டு போகாத எதுவும் தேங்கி போகும். விஞ்ஞானத்தோடு சேர்ந்து ஓடாதவர்கள் வீழ்ந்து போவார்கள். இல்லை, அந்த விதத்தில் நீங்கள் வந்து நல்லா அடாப்ட் பண்ணிட்டு வரீங்க. ஒரு நிமிட செய்தி நல்ல ரீச் ஆகிருக்கு. ஆமாம், அதை இப்போ ஏஐயில் போட்டுட்ருக்கோம். தம்பி பிரவீன் அவர் தான் தினமும் செய்கிறாரு. சில நேரத்தில் அவரை சிரமப்படுத்துவேன். நான் எனக்கு வேலைகளில் 6 மணி 7 மணிக்கு தான் அவருக்கு அனுப்புவேன். இரவு 11:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து அவர் வேலை செஞ்சு திருப்பி அனுப்புவார். அன்றாடம் ஒவ்வொரு நாளும் வேலைகளுக்கு இடையில தான் நான் நாளைக்கு வராதுன்னு முன்னாடியே சொல்லிடுறேன். அது என்னென்னா, இன்று இரவு ஒரு கூட்டம் முடித்து நான் இப்போ அண்மையில் பழனியில் 10 மணிக்கு கூட்டம் முடியுது, 11:30 மணிக்கு பொள்ளாச்சியில் தங்குறேன். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு எழுந்து நான் கோவை போகணும். இந்த சூழலில் சொல்ல முடியல. ஆனால் மாதத்தில் 30 நாளில் ஒரு 20 நாளைக்கு மேலே சொல்லிடுறேன். 24 3000 தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3100 தாண்டிடுச்சு. 10 ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்கேன். 10 ஆண்டுகளாக 3650 தாண்டி இருக்கணும். புத்தகமாகவும் வந்துருச்சு. ஒரு நிமிட செய்திகள் 500 செய்திகள் ஒரு புத்தகமாக வந்திருக்கு. இப்போ அடுத்த 2-3வது தொகுதிகள் ஏறத்தாழ அணிமாயிடுச்சு. புத்தக கண்காட்சிக்குள்ளே வந்துடும். 500 ஒரு நிமிட செய்திகள் ஒரு தொகுதி. இப்போ 1 வந்து விட்டது, 2, 3 வரப்போகுது. அதே மாதிரி நான் கலைஞர் தொலைக்காட்சியில் சொல்லிகிட்டு இருக்க ஒன்றே சொல் 7 தொகுதிகள் வந்திருக்கு. 8, 9 இப்போ வரப்போகுது. அறிவு தேடல் முதல் தொகுதி வந்துருச்சு, 10 உரைகள். அதுக்கப்புறம் 6 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4 உரை சேர்ந்த உடனே அறிவு தேடல் 2வது தொகுதி. என்னென்னா, நடப்பு அரசியல் சண்டைகள் இதையெல்லாம் தாண்டி இது பொதுவாக எல்லோருக்குமான நூல்களையும் எழுதணுங்கிறது. அது ரொம்ப, ஆனாலும் நான் நன்கு அறிவேன், இது எதுவும் இன்னமும் அந்த புதிய தலைமுறையை போய் தொடலை. முயற்சி பண்ணலாம், என்ன பண்ணலாம். ஆமாம், அதாவது ரொம்ப கடினம். என்னென்னா, அறிவாளிகளிடம் பேசுவது எளிது, குழந்தைகளிடம் பேசுவது கடினம். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த இயக்கம் சார்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய மூத்த சகோதரர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் ஒரு திரைப்படத்துறையில் மிகச்சிறப்பாக இயங்கினாங்க. அவர்கள் வந்து ரஜினிகாந்த் வைத்து மிகச்சிறந்த படங்கள்லாம் இயக்கியிருக்காங்க. எனக்கு நான் உங்கள் உரை ஒன்று கேட்கும் பொழுது அதில் வந்து ஒரு இதில் வந்து நீங்கள் ஒரு போகிற போக்கில் சொல்கிறீங்க, ஒரு வள்ளுவருக்கு வண்ணம் பூசுகிறத பற்றி பேசும்போது ரஜினிகாந்த் ஏற்காத வண்ணத்தை வள்ளுவர் எப்படி ஏற்பார் அப்படின்ட்டு அப்போதான் ரஜினி சொல்லியிருந்தார், சரி எனக்கு யாரும் காவி சாயம் பூச முடியாதுன்னு. இவங்க திருவள்ளுவருக்கு நான் அப்போ தான் சொன்னேன், ரஜினியே ஒத்துக்கல, வள்ளுவர் எப்படி ஒத்துக்குவார் அப்படின்னு கேட்டேன். வேறு வேறு துறைகளில் இயங்குகிறோம். எனக்கு ரஜினிகாந்த் என்கிற தனி மனிதரை எனக்கு அதிக பழக்கம் இல்லை, ஆனாலும் அண்ணன் மூலமாக தெரியும். அவருடைய தனி மனித குணங்கள் பிடிக்கும். அவருக்கு அரசியல் சரியாக வராதே என்கிற எண்ணம் எனக்குள் இருந்தது. ஒரு சரியான முடிவை அவர் எடுத்துட்டார். இன்னும் சிலர் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்குன்னு வைங்க, அது வேறு. அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தார். அவருக்கான இயல்புக்கும் இதற்கும் ஒத்து வரும்னு எனக்கு தோணலை. அப்போது சொன்னேன். அதாவது இப்போ கூட ரொம்ப வியப்பு, வள்ளுவரை விட்டுட்டு காந்தியாருக்கு வேற காவித்துண்டை போட்டாங்க. அவர் வள்ளுவருக்கு வந்து எப்போதுமே ஒரு ஒரு உரிமை கொண்டாடல் எல்லா பக்கத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து ஒரு கிறிஸ்தவம் சார்ந்தவர் அப்படின்னோம், அல்லது வந்து ஒரு இந்து சார்ந்தவர் என்றோ அப்படின்ட்டு ஏன் ஒரு மாதிரி தானே? இயல்பாக அறிவாளிகள் தங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்றுதான் எல்லோருமே சொல்லிக்கொள்ள, அது வள்ளுவரின் உயர்வை காட்டுகிறதே தவிர எங்கள் எல்லாருக்கும் அவரை எங்களோட கொண்டு வந்துடணும், நான் பகுத்தறிவாளருங்கிறேன் அப்படிலாம் வேண்டியதில்லை. நாவலர் உரையை நீங்கள் படிச்சிங்கன்னா முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பாளர் போலவே வள்ளுவரை அவர் காட்டியிருப்பார். எனக்கு அப்படி ஏனென்றால்
நம் வள்ளுவரைத்தான் நாம் பின்பற்றுகிறோம்னு எல்லோரும் சொல்ல விரும்புகிறார்கள். அது வள்ளுவரினுடைய மேன்மையை காட்டுகிறது, நம்முடைய போதாமையையும் காட்டுகிறது. அதுவும் நேர் எதிர்கருத்துடையவர்கள் வள்ளுவரை தங்கள் பக்கம் ஒரு கொஞ்சம் வேறுபாடுகள் உண்டு. எனக்கு வள்ளலார் பாடல்களில் பற்றுதல் உண்டு. அவர் கடவுள் நம்பிக்கை உண்டு. கடவுள் நம்பிக்கை புலால் மறுப்பு, இது ரெண்டையும் எடுத்துட்டிங்கன்னா வள்ளலார் வழியில் தான் பெரியார் இருக்கிறார்னு தோணும். இது ரெண்டு தான் அடிப்படை வேறுபாடு. ஆனால் யார் வள்ளலார் எடுத்துக்கிட்டு போகக்கூடாதுன்னா, முற்று முழுக்க மதவெறியில் இருக்கிறவன் வள்ளலார் தூக்கி வச்சுருக்க முடியாது. அவருக்கும் நமக்கும் வேறுபாடு உண்டு, கடவுள் நம்பிக்கை. ஆனால் அவர் சொன்ன கடவுளும் இவர்கள் சொல்வதற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அவருடைய புலால் மறுத்தலுக்கு பின்னால் இருக்கிற அந்த உயிர் நேயம் நமக்கு உலக இயற்கை, உலக நடப்பு. உலகம் முழுவதும் காய்கறிகள் தான் இனிமேல் உண்பது என்று முடிவெடுத்தால் போதுமான காய்கறிகள் இல்லை. 3 ஒரு பகுதி பேர் சேர்த்தே போயிடுவான். இரண்டாவது, அது உயிர் இயற்கையும் அல்ல. ஒன்றை தின்று இன்னொன்று, ஒன்றிலிருந்து இன்னொன்று, ஒன்றால் இன்னொன்று என்பது தவிர்க்க முடியாமல் உலக உயிர் இனங்களின் இயற்கையாக இருக்கிறது. நான் அதை வேணும் எல்லாரும் புலால் சாப்பிடணும்னு சொல்லலை, தவிர்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் புலிகளிடமிருந்து மான்களை எல்லா விலங்குகளையும் காப்பாற்றுவதுன்னு முடிவெடுத்தால் புலிகளை காப்பாற்ற முடியாது. மான்களையெல்லாம் காப்பாற்றலாம், முருங்கைக்காய் முட்டைக்கோசெல்லாம் சாப்பிட்டு புலி உயிர் வாழ முடியாது. அதற்கு இயற்கையான உணவு அப்படித்தான் சேரும். எனவே உலக இயற்கை என்று ஒன்று இருக்கிறது. எனக்கு புலால் மறுத்தல் மிக உயர்ந்த கோட்பாடு, நடைமுறைக்கு உகந்த கோட்பாடு இல்லை. இதுதான் அடிப்படையான மிக உயர்ந்த கோட்பாடு, நடைமுறைக்கு உகந்த கோட்பாடு இல்லை. ரொம்ப எளிமையாக இதுக்கெல்லாம் சேர்த்து கிராமத்தில் விடை சொல்லிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு தூரம் பேசுகிற தத்துவத்தை எல்லாம் சேர்த்து கொன்னா பாவம் தின்னா போச்சு. அந்த தாட் அதை வதைப்பதற்காக கொள்ளாத, உணவுக்காகனா போ உனக்கு மன்னிப்பு உண்டுன்னு அந்த பழமொழி சொல்லி, கொன்றால் பாவம்தான், தின்றால் போகும், வேறு வழி இல்லை. இது இந்த உலக இயற்கை. இப்படி பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. நான் வள்ளுவருக்கும் வள்ளலாருக்கும் எதிரானவன் அல்ல. வள்ளுவரையும் வள்ளலாரையும் 100 விழுக்காடு என்னால் பின்பற்ற முடியாது. இப்போ சார், இப்போ நீங்கள் கவிஞராகவும் இருக்கிறதுனால கேட்குறேன். காமத்துப்பால் அப்படின்னு வரும்போது ரொம்ப யூனிக்கான திருக்குறள்கள், உங்களுக்கு பிடித்த குறள்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? காமத்துப்பாலில் தான் வள்ளுவர் கவிஞராக இருக்கிறார். நீங்கள் அறமும் பொருளும் சொல்லும்போது ஆசிரியர் அவர். காமத்துப்பால் ரொம்ப இயல்பான மனிதர், ரொம்ப அழகான கவிஞர். ஒரே ஒரு அதிகாரம் எடுத்துக்கிட்டால் போதும், அவருடைய கவித்துவ அழகு என்பது அந்த ஊடல்லையே புலவி நுணுக்கம்னு ஒன்று இருக்குது. புலவி ஊடுதல் என்பது வேறு. எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு வரும்போது, வாழ்த்தினால் தும்மும்போது கூட யாரை நினச்சி தும்முற அப்படின்னு கேட்பதும், இவ வேற தொல்லையாக இருக்குது இதை கேட்குறாளேன்னு தும்மலை மறைக்கிற போது, அப்போ ஏன் நீ கள்ளம் இருக்கிறதுனால தானே மறைக்கிற என்று கேட்பதுமாக ஒரு கவித்துவத்தோடு கண்ணுக்கு மைவரைய போகிற போது கோல் கண்ணுக்கு தெரியாது, கோல் கண்ணே போல், அவன் பக்கத்தில் இருக்கும்போது கோலை தெரியலேன்னார். அந்த இயற்கையை அவர் சொன்ன அழகு. நான் முதல்லையே சொன்ன மாதிரி இன்னொரு பெரிய ஒரு தொடர் எனக்கு ரொம்ப திருக்குறளில் வியப்பாக இருக்கும். அது கால் இல் கனின்னார். விதையில்லாத பழங்கிற சிந்தனை எப்படி வள்ளுவனுக்கு வந்தது? இப்போ தான் நம்ம சொல்கிறோம் கார்ட்லெஸ் ஃபோனுங்கிறோம், சீட்லெஸ் ஃப்ரூட்டுங்க. சீட்லெஸ் ஃப்ரூட்டு வள்ளுவருக்கு எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. விதையில்லாத பழம், இப்போவும் நிறைய விதையில்லாத பழம் உண்பதற்கு ரொம்ப சுவையாக இருக்குது, ஆனால் அதில் ஆபத்து இருக்குது. ஏன்னா விதை இல்லை, மறுபடியும் அவன்கிட்ட தான் நம்ம கையேந்தணுங்கிறது. ஆனால் அந்த பழம் சுவையானது கொஞ்சம் அந்த விதை கல்லை நெருடுது, அது கூட இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை செய்து பார்த்து காலில் கனின்னு சொன்னதை விட ஒரு கவித்துவம் வேற ஒன்றும் இருக்க முடியாது. வள்ளுவர் கவிஞராக இருக்கிறார், அறம்பாட வந்த அறிஞராகவும் இருக்கிறார், அறிவு திறன் உரைத்த வல்லுநராகவும் இருக்கிறார். மொத்தமாக நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் திருக்குறள் பற்றி சொல்லிட்டீங்க சார். ஓவராலாக நீங்கள் திருக்குறளை இது தவிர நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்கிறதா இருந்தால் தொகுத்து சொல்லலாம் சார். திருக்குறள் என்பது மற்ற அறநூல்களிலிருந்து வேறுபட்டு நிற்கிறது. இது ஒரு வாழ்வியல் நூல்.
ரொம்ப சுருக்கமாக சொன்னால், நான் சொன்னேன் சமரசம் இல்லாமல் சமரசங்களையும் குறள் ஏற்றுக்கொள்ளுகிறது, பொய்மையும் வாய்மை இடத்தான்னு. சர்ற சில நேரத்தில் பொய் சொல்லலாம் என்று சொன்ன ஒரே ஒரு அறநூல் திருக்குறள் தான். வேறு எல்லாரும் பொய் சொன்னால் நாக்க வெட்டிடுன்றான். வள்ளுவர் மட்டும்தான் அவ்வளவு கடுமையான ஆசிரியராக இல்லை. காரணம், வாழ்க்கை பற்றிய புரிதல் திருக்குறளுக்குள் இருக்கிறது. இரண்டாவது, ஐயா வாசுபா மாணிக்கனார் சொல்லுவது போல, இது ஒரு பல்நிலை அறம் பேசும் நூல். இந்த இடத்துல இப்படி சொன்னார், அந்த இடத்துல படிப்பு தான் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு 10 வயசு பையனுக்கு சொல்கிறதையே 70 வயசு ஆளை பார்த்து படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தால் சொல்கிறவனுக்கு ஏன்னா அங்கே அப்படி சொன்னார், அங்கே யாருக்கு சொன்னார், இங்கே யாருக்கு சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் சொல்றாரு, பொருளாதார பொருளாக செய்யும் அப்படின்னு சொல்றாரு. எனவே இதுவும் அதுவும் முரண் அல்ல. எல்லாரும் சொல்லுகிற ஊடிற் பெருவலியாவுடன் கேட்ட வள்ளுவர் தான் ஊடையும் உப்பக்கம் காண்பதும் சொன்னார். இது முரண் அல்ல. அந்தந்த பருவத்திற்கு ஏற்ற மாதிரியாக சொல்லப்பட்ட, எனக்கு திருக்குறளில் ரொம்ப நான் நினைக்கிற ஒரு செய்தி, அது ஒரு வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கிறது. வாழ்க்கை பல நிலைகளையும் பல பருவங்களையும் உடையது என்பதால் வள்ளுவன் கூறும் அறம் கூட பல நிலை அறமாக இருக்கிறது. மூன்றாவது, மிக முக்கியமாக வள்ளுவர் எவ்வளவு அறிவாளி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, பல இடங்களில் அவர் பொதுவாக பேசுகிறார். கற்கன்னு சொன்னாரே தவிர எதைன்னு சொல்லலை. நீ வானியல் படி என்று சொல்லியிருந்தால் கணிப்பொறி படின்னு சொல்லவே இல்லையே. இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவை படியின் அந்த நேரத்தில் எது தேவையோ அதை படி. அதாவது பொதுவாக பல இடங்களில் அவர் பொதுவாக பேசுகிறார். அதனுடைய உச்சமாக ஒரு குறளை சொல்லலாம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். கடைசி வரைக்கும் எதனைன்னு சொல்லலை, எதனால்னு சொல்லலை, எவன்னு சொல்லலை. அதை நீ முடிவு செய். அதாவது எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து விடுகிற ஆசிரியன் இல்லை, வழி. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு நகைச்சுவை காட்சி வரைக்கும் வந்துருச்சு. குறள் வந்து இதனால் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அதனை அதன் கண் அவன் கண் விடல்னு சொன்ன அந்த பொது தன்மை. ஒழுக்கம் உயர்ந்தது, ஒழுக்கம் உயிரினும். எது ஒழுக்கம்லாம் அவர் வரையறது சொல்லலை. மாற்றங்கள் வரும், காலத்திற்கு ஏற்ப இடத்திற்கு ஏற்ப மாறும். எனவே அது வாழ்வியல் நூலாக இருக்கிறது. அதனால தான் அந்தந்த பருவத்துக்கு ஏற்றதை சொல்லுகிறது. எல்லா காலங்களுக்கும் எல்லா தேசங்களுக்கும் உரியதாக பொதுவாக பேசுகிறது. இவை தான் திருக்குறளின் பெரும் சிறப்பு என்று கருதுகிறேன். ஆனால் திருக்குறளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது, நான் முதல்ல குறிப்பிட்ட அறம், அறிவு, அன்பு என்கிற 3 உணர்வுகளை. ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த அந்திமலை குறள் பாட்காஸ்ட்காக உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டதுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம்.